guys, welcome back to Madras Cine Makeup Artist. இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் இந்துமதி. இன்னைக்கு வீடியோவில் வந்து சரவணா ஸ்டோர் ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ vlog வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காலையில் வந்து நான் ரெடி ஆகிட்டு அக்கா வீட்டுக்கு போயிட்டு அக்காவோட பொண்ணையும் அக்கா பையனும் 2 பேரும் வந்து கூட்டிகிட்டு நாங்கள் 3 பேரும் வந்து சரவணா ஸ்டோருக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். சரி வந்து பஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஏன்னா ரொம்ப பக்கம் தான். சரி எதுக்கு வந்து நம்ம வந்து ஆட்டோவில் போகணும், காசு வந்து எக்ஸ்ட்ரா ஆகும்னு சொல்லிட்டு பேசிக்காக நான் கொஞ்சம் ட்ராவல் இதெல்லாம் வந்து தேவையில்லாத செலவெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுவேன். ஸோ நான் வந்து பஸ்ஸில் வந்து போயிட்டு அப்படியே அங்கே வந்து ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அங்கே போய் இறங்கின உடனே என்ன பண்ணோம், மார்னிங் வந்து நாங்கள் வந்து சாப்பிடல. சரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் புரட்டாசி மாதம் அப்படின்றதுனால நான்வெஜ் வந்து சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து அது என்னது ஒரு வெஜ் ரோல் வந்து எனக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு அக்கா பசங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வந்து டேஸ்ட்டாக இருந்தது. பட் வெஜ் ரோல் ரொம்ப கேவலமாக இருந்தது. போரூர் சரவணா ஸ்டோரில் தான், சென்னை போரூர் சரவணா ஸ்டோரில் தான். அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணிட்டோம், ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் போயிட்டு ஃபஸ்ட்டு நான் எதுக்காக வந்து போனேன்னா எனக்கு ஜீன்ஸ் வந்து செட் ஆகலாம் ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். சரி நம்ம ஃபிட்டிங் வைஸ் வந்து நம்ம வந்து கரெக்டாக இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்குற மாதிரி பேண்ட் வந்து எனக்கு கிடைக்கல. அதனால சரி சரவணா ஸ்டோருக்கு வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நான் ஒரு 2 ஜீன் எடுத்து கையில் வச்சுட்டு சரி ஃபிட் செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணாடி முன்னாடி அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய் ஃபிட் செக் வந்து பண்ணிட்டோம். ஸோ இந்த பேண்ட்டு தான். இது வந்து என்ன பிராண்ட் அப்படின்னா ஈவ்லின் அப்படின்னு ஒரு பிராண்டு. ஈவ்லின் அப்படின்னு ஒரு பிராண்டு. இதோட ப்ரைஸ் இதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு இதை ட்ரையல் பார்த்தேன். வந்து ட்ரையல் பார்த்த உடனே தான் வந்து சரி ஃபிட் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதே பிராண்டில் இன்னொரு பேண்ட்டை வந்து எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா பேரலல் டைப்பில் இருக்கும் இந்த பேண்ட்டு. பார்த்தீங்களா, இது வந்து ஃபிட்டிங் வைஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஒரு சில ஷர்ட்டு டிஷர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பேரலல் டைப்பில் இருக்கிற பேண்ட்டுக்கு வந்து போட்டால் தான் நல்லா இருக்குன்றதுக்காக நான் இந்த பேண்ட் வந்து எடுத்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 1159. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு வந்து ஓகே எனக்கு அஃபோர்டபுளாக தான் தோணுச்சு. அதனால் நான் இது எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து ஒரு சாண்டல் கலர். ஆக்சுவலாக இந்த கலர் பேண்ட்டும் வந்து என்கிட்ட இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஈவ்லின் வந்து பிராண்டு தான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேம் 1159 தான். ஸோ சேம் ப்ரைஸ் தான். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேரலல் டைப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து எடுத்தேன். இதை வந்து ஆல்ரெடி வந்து ஏற்கனவே எடுத்த பேண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா சேம் பிராண்டுன்றதுனால இதை வந்து நான் ட்ரையல் பார்க்கல. அது ஒன்று மட்டும் ட்ரையல் பார்த்துட்டு இதை 2த்தையும் வந்து பில் போட்டு எடுத்துன்னு வந்துட்டோம். எதுக்காக நான் வந்து பேண்ட் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரைடல் ஒர்க்குக்கெலாம் போகிறேன். நான் ஸ்கூட்டியில் வந்து போகிறதுனால எனக்கு வந்து பேண்ட் ஷர்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ நான் இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து போட்டுட்டு குனிஞ்சு நிமிந்து வேலையும் என்னால் வந்து பார்க்க முடியாது. மேக்கப் போடும்போது வந்து அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணும்போதெல்லாம் நம்ம வந்து லாங் ஹேர்க்கெலாம் கொஞ்சம் கீழே இறங்கி குனிஞ்சு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் வந்து நம்மளுக்கு பேண்ட் ஷர்ட் தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் பேண்ட் ஷர்ட் இது பண்ணுறேன். ஸ்கூட்டி ஓட்டுறதுக்கும் அதே சமயம் வந்து நம்ம திடீர்னு எவ்வளோ துரத்தின்னு வந்தோன்னா வேகமாக ஓடுறதுக்கு கூட பேண்ட் ஷர்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் பேண்ட் ஷர்ட் வந்து எடுக்கிறது. இது ஃபிட் செக் வந்து பார்த்துடலாமா. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆல்ரெடி கிரே கலரில் ஒரு டாப் எடுத்திருந்தேன். அது என்னாச்சு, காட்டன் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணோன்னே டைட்டாக இருக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால அதுக்கு மேட்சாக வந்து இந்த ரெட் கலர் ஷால் வந்து எடுத்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 154. இதை வந்து பிரித்தே நான் பார்க்கல, டேமேஜ் ஏதாவது இருக்குமான்னு தெரியலையே. ஆக்சுவலாக வந்து தீபாவளி பர்ச்சேஸும் அப்படியே முடிச்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி போனது. சடனாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் 3 பேருக்கு, எனக்கு என் அக்கா பையனுக்கு அக்கா பொண்ணுக்கு 3 பேருக்கு ட்ரெஸ் எடுத்ததில் வந்து பில்லு கொஞ்சம் ஓவராக எகிரிடுச்சு. ஒரு 10,000க்கு வந்து பில்லு போயிடுச்சு. அப்படின்றதுனால எங்களால் தீபாவளிக்கும் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியல. சரி இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையானதுக்கு மட்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதிகமாக எடுக்கல. ஜஸ்ட்டு இல்லை அதிகம் தான், அதுவே 10,000க்கு மட்டும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஓகே, ஷால் வந்து நல்லா இருக்குது, குவாலிட்டி செக் ஓகே. வா, செம்ம கலராக தெரியுது. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு பெல்ட் வந்து எடுத்திருந்தேன்.
இந்த பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹோல்லாம் கிடையாது, ஒரு எலாஸ்டிக் டைப் பெல்ட்டு. இது வந்து ஃப்ரீ சைஸ். இதை நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து இப்படி நம்ம உள்ளே விட்டு நம்ம ஹோல் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இதை வந்து எந்த இடத்துல வேணுமோ நம்ம வந்து ஜஸ்ட் இப்படி குத்திக்கலாம். அந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக். இப்போ நம்ம இந்த இடத்துல வேணும் அப்படின்னா, இப்போ எங்கே வேணுமோ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு இதை வந்து இப்படி வச்சு இப்படி குத்திக்கலாம். பார்த்தீங்களா, குத்தி லாக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக் டைப் வந்து ஒரு பெல்ட்டு. எனக்கு இது பிடிச்சிருந்தது. சரி, நம்ம குண்டானாலும் ஒல்லியானாலும் இது வந்து நல்லா யூஸ் ஆகும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த ஹோல் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைட்டாக இருக்கும். சரி, இது வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து 75 rupees தான் இந்த பெல்ட்டு. சரவணா ஸ்டோரில் 75 rupees தான் வாங்கியிருந்தேன். சரி, எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு இதையும் நான் வந்து வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கட் ஷூ வந்து வாங்கியிருந்தோம். இதை வாங்கிறதுக்குள்ளே நிறைய வந்து ட்ரையல் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி, அன்னைக்கு நாங்கள் போகும்போது ரொம்ப கலெக்ஷனும் வர இல்லை. சரின்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு கட் ஷூ டைப் தான். ஸ்னீக்கர்ஸ் வந்து நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். ஈவன் நான் இந்த கட் ஷூ கூட யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு நார்மலாக ஸ்ட்ராப் மாதிரி இருக்கிற சாண்டல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஏரேஷன் வந்து எனக்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் லைக் பண்ணுவேன். இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 672 672 இதோட ப்ரைஸ். இது வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால சரி ஆன்லைனில் வாங்கியிருக்கலாமோன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் சைஸ் வந்து கரெக்டாக இருக்காது, நம்ம மறுபடியும் வந்து அதை ரிட்டர்ன் அனுப்பணும். சரி, அதனாலே வந்து சரி ஓகே இதுவே எடுத்துக்கலாம், இது கலரும் வந்து நல்லா இருந்ததுன்னு சொல்லி எடுத்துட்டேன். இந்த மாதிரி வந்து ஆஃப் சாக்ஸ் வந்து எடுத்திருந்தேன். கலர் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சாக வந்து எடுத்திருந்தேன். ஸோ இதுவும் வந்து எடுத்திருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 99 rupees. இது வந்து ஒரு செட்டு 99 rupees. இது வந்து 672 rupeesன்னு எடுத்திருந்தேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கு ஸ்ட்ராப் மாடலில் இருக்கிற சாண்டல் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக இதில் வந்து நான் பிங்க் கலர் வந்து பார்த்தேன். ஏன்னா பிங்க் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சாண்டல் வந்து பிங்க் கலரில் இருந்தால் என்னோட ஸ்கின் டோனுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் பிங்க் கலரில் இருந்தது ஃபர்ஸ்ட் அதை எடுத்தேன். பட் அது என்ன ஆச்சு அப்படின்னா சைஸ் வந்து சின்னதாக இருந்தது, என்னோட சைஸ்க்கு வந்து கிடைக்கல. அதனால வந்து நான் இதை எடுத்தேன். சரி ஓகே, எதுக்காவது மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ராப் மாடலில் இருக்கிற சாண்டல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்குல்ல, ஜிகு ஜிகுன்னு இந்த பிளாக் கலரில் ஒரு லைன் மாதிரி கொடுத்துருக்காங்களே, இந்த ஸ்ட்ராப் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இதில் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 340 தான். இதோட ப்ரைஸ் வந்து 340 தான். தாராளமாக வாங்கலாம் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வைப்ஸ். இது என்னடா சம்மந்தமே இல்லாத ட்ரெஸ்ஸு கூட ஃபேஸ் வைப்ஸ் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்றதுனால பில்லிங் செக்ஷனில் போயிட்டு அங்கே வந்து இருந்துச்சு. அதனால சரி ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்ட்டு எக்ஸ்பைரி டேட்டை வந்து நான் செக் பண்ணிட்டு தான் வாங்கினேன். ஏன்னா இது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீனா எக்ஸ்பைரி டேட் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் இருந்தால் நம்மளுக்கு எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் இதோட எக்ஸ்பைரி டேட்டை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இது ரெண்டுத்தையும் வாங்கினேன். இதெல்லாம் நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அகெயின் அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவை வந்து குடிச்சிட்டு மறுபடியும் நான் சுற்றி வந்து வீடியோ எடுத்துகிட்டு ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங்கில் ஒரு 6:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. சரி, நாங்கள் வந்து என்ன பண்ணோம், பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணோம். ஆட்டோவில் போகலான்னு பார்த்தா ஆட்டோ வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. சரி, ஷேர் ஆட்டோவில் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பஸ்லேயே வந்துட்டோம். ஸோ ½ hourல வந்து ரீச் ஆகிட்டோம். ஒரு 7:50 7:30 வந்து வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். ஆக்சுவலாக தீபாவளிக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் காசு பார்த்தல. அதே சமயம் அங்கே வந்து கலெக்ஷனாக அவ்வளோ வரல. சரி, மறுபடியும் நம்ம வந்து 1 week கேப் விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இந்த பேண்ட் எடுத்ததுக்கு கொஞ்சம் டாப்ஸ் எல்லாம் வந்து மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்தோடனே நான் நெக்ஸ்ட் அதையும் நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ வந்து நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.